ஹலோ வணக்கம். நான் உங்கள் மயில்வீரா டாரட் ட்ரீடர் மற்றும் ரேக்கி மாஸ்டருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ப்ரெட் தாங்க. வாட் ஷுட் ஐ டூ? இந்த வாரம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரீடிங்ஸ் தாங்க. வாங்க பார்க்கலாம். இது பைல் 1 பைல் 2 கிடையாதுங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் தாங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கார்டு உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற சொல்கிற கார்டு. செகண்டு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிற கார்டு. தேர்டு ஒன் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற கார்டுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பீங்கன்னா, எப்போதும் ஒரு புதிய யோசனைகள் இல்லைனா திட்டங்கள் முயற்சிகளை உருவாக்க விரும்புபவராக நீங்கள் இருப்பீங்க. பார்க்குற நபர் தைரியமாக நேரடியாக பேசுபவராக இருப்பீங்க. சில நேரங்களில் வந்து தூக்கம் இல்லாத வகையிலும் இருக்கலாம் அப்படின்றது இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. இதை பார்க்குற நபர் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, சினிமா துறையில், நாடகம், இல்லை பிரிண்டிங்கு, க்ரியேட்டிவ் ஆலோசகராக இருப்பாங்க, இல்லை விளையாட்டு பயிற்சியாளராக நீங்கள் இருப்பீங்க, இல்லைனா சமூக செயலாளராக இருப்பீங்க, இல்லைனா ஆப் டெவலப்பர், இல்லைனா கேம் டிசைனர், இல்லை இன்னோவேட்டராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன சிச்சுவேஷனை காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு புதிய வாய்ப்பு, புதிய யோசனை, இல்லைனா புதிய முயற்சி தொடக்க கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க உங்களோட சிச்சுவேஷனு. இது வந்து படைப்பாற்றல், செயலாற்றலை சார்ந்தது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. யோசனைகளை செயலாக்கும் நேரம் இது வந்து கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாமதிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கார்டு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்றதுக்கான ஒரு கார்ட்ஸ் தான். நீங்கள் வந்து புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன், நீங்களே வந்து புதிய முயற்சிகள், புதிய திட்டங்களை போடுற ஒரு பர்சனாக இருக்கீங்க. இந்த செகண்ட் கார்டில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி புதிய முயற்சிகளுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைரியமாக தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயண திட்டங்கள் இருந்துச்சுன்னா இப்போது மேற்கொள்ள ஏற்ற காலமாக நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலில் ஏதாவது ஒரு திருச்செந்தூர் முருகரை பார்க்க போகிறீங்க, இல்லை நான் வந்து பிஸ்னஸில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு பயணம் போகிறேன் அப்படின்னா அதுவும் சக்ஸஸ் தான். இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை மீட் பண்ண போகிறேன், அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமாக முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. என்னென்னா, எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போது ஒரு சிறு பிளான் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வாரம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பல வேலைகளை ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். நீங்கள் வந்து அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களையும் கவனிங்க. ஏன்னா ஹெல்த்து முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி வீட்டையும் கவனிக்கணும். கரெக்டாக அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து பல வேலைகளை உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட குழப்பத்திற்கும் சோர்வுக்கும் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் வந்து சமநிலையாக பேலன்ஸ் இல்லாமல் நடந்தால் தடுமாற்றமாக இந்த வாரம் அமையும். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியமாக பண்ணுங்கள், ஆனால் வந்து சிறு பிளான் போட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பரிகாரம் நீங்கள் ஸ்டேபிளாக பண்ணணும், இந்த வாரம் நல்லபடியாக கொண்டு போகணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேங்க. ஓம் அக்னி தேவாய நமக 11 முறை அல்லது 21 முறை இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சமமாக பேலன்ஸ்டாக நீங்கள் நினச்ச காரியத்தில் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வித்தியாசமான ஒரு ரீடிங்ஸ் பண்ணணுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை செய்கிறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வித்தியாசமான ரெமெடிஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் தொடங்குகிற வேலைக்கு சக்ஸஸாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.